இப்போ நான் தயிர் யூஸ் பண்ணி ஸ்டீம் கேக் தான் செய்ய போகிறேன். அதாவது தயிர் புட்டிங். பெங்காலியோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட். பால், தயிர், கண்டென்ஸ்டு மில்க் இது 3 பொருள் இருந்தாலே நம்ம இது ஈஸியாக செஞ்சிடலாம். நம்மக்கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா, கண்டென்ஸ்டு மில்க் கிடைக்கல அப்படின்னா பாலும் சர்க்கரையும் நம்ம வந்து சுண்டை காய வச்சோன்னா நமக்கு வந்து ஒரு திக்கான கண்டென்ஸ்டு மில்க் ரெடி ஆகிடும். அதுதான் நம்ம ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க். அதையே நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி தயிர் புட்டிங் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கீழே வந்து தண்ணி ஃபில்டர் ஆகிற மாதிரி ஸ்டாண்ட் வச்சிடலாம். அதில் ஒரு ஒயிட் கலரில் கிளாத் வச்சிடலாம். புளிப்பு இல்லாத 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். நான் வந்து பேக்கெட் தயிர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டிலேயே செஞ்ச தயிர் இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு ஃபில்டர் ஆகிட்டு வந்து இது திக்காக வரணும். இது நல்லா டைட்டாக கட்டிட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி எல்லாமே நமக்கு ஃபில்டர் ஆகிட்டு திக்கான தயிர் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து தயிர் புட்டிங் செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பாலில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. நான் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு இந்த தயிர் இருக்குது, அதே அளவுக்கு வந்து நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறதுங்கிறத அடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து ஏலக்காய் இருந்துச்சுன்னா ஏலக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு. இப்போது இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து நெய் தடவிக்கிறேன். நல்லா ஃபுல்லாக வந்து நம்ம நெய் தடவிக்கலாம். நெய்யில் அப்படி இல்லைன்னா ஆயில் தடவிக்கலாம், பட்டர் எது வேணாலும் தடவிக்கலாம். இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தயிர் எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது தயிர் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம் ஈவனாக வரதுக்காக. அடுத்ததாக இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு வரலாம். இப்போது அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாயில் நான் வந்து தண்ணி சேர்த்துட்டு அதில் இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சிடுறேன். ஸ்டாண்ட் இல்லைன்னா நான் டிஃபன் பாக்ஸோட மூடியை வந்து கவுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த கப்பை வச்சு வேக வைக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்ததாக இந்த கப்பை வச்சுட்டு இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் இது வேகட்டும். இதுக்கு வந்து நார்மல் கடாய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அகலமான பாத்திரம், இட்லி பாத்திரம், நார்மல் குக்கர், இது எது இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வரலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால இது நல்லா செட் ஆகிட்டு நமக்கு வந்து திக்காக வரும். அதுக்கு மேலே கார்னிஷ்காக நான் பிஸ்தா சேர்த்துட்டு அடுத்ததாக கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே கார்னிஷ்காக நான் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். நமக்கு ரொம்ப சிம்பிளாக தயிர் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நான் போடுற வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Okay friends, thanks for watching.